ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா யூடியூப் சேனல். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டி புக்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி வச்சிருக்கேன். இத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். இந்த நோட்ஸ நீங்க புக்க படிச்சுட்டு இத நீங்க லாஸ்ட்டா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லது இத நீங்க பார்த்துட்டு போயிட்டு புக்க ரீட் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். புக்ல இருக்கிற எல்லா கன்டென்ட்டுமே நான் கவர் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போலாமா? பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, உலகிலேயே அதிக மழை பெய்யுற இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயால இருக்கிற மவுண்ட் சிராம் தான். அதே மாரி குறைவாக மழை பெய்யுற இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சால்மர். இது ராஜஸ்தான்ல இருக்கு. பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழ்வத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, சமூகம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். அதே மாரி இந்தியாவின் 2001 கணக்குப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்தியா 122 முக்கிய மொழிகளையும், 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தியாவின் மொழி குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. என்னென்னன்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். இந்தியாவில் மக்களால் பேசப்படும் மொழியுடைய சதவீதம் பாருங்க. அதாவது 2001 கணக்குப்படி இந்தி 41.03%, வங்காளம் 8.10%, தெலுங்கு பார்த்தீங்கன்னா 7.19%, மராத்தி 6.99%, தமிழ் 5.91%. இந்தியாவின் அலுவலக மொழிகள் பாருங்க 22 மொழிகள் இருக்கு. ஓகேங்களா? தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2004ல தான். இப்ப தற்போது வரை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொத்த மொழிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மொழிகள் இருக்கும். அதே மாரி இந்தியாவுல தற்போது 28 மாநிலங்களும், 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகள் தமிழ்நாட்டுல மட்டும் 60% இருக்கு. இந்தியாவின் நடன கலைகள் பாருங்க. தமிழ்நாட்டுல நம்ம நடன கலைகள் எத சொல்றோம்னா, பரதநாட்டியம். கேரளாலன்னு பார்க்கும்போது கதகளி. ஆந்திராவுல குச்சிப்புடி. கர்நாடகாவுல யக்ஷகானம். ஒடிசாவுல ஒடிசி. மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா மணிப்புரி. அசாம் சத்ரியா. வட இந்தியா கதக். இந்தியாவின் நாட்டுப்புற நடனங்கள் பாருங்க. முன்ன பார்த்தீங்கன்னா, நடன கலைகள் பார்த்தோமா? இப்போ இந்தியாவுலன்னு பார்க்கும்போது, நாட்டுப்புற நடனங்கள் பாருங்க. தமிழ்நாட்ட பொறுத்தவரை கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய நாட்டுப்புற நடனங்கள். கேரளான்னு பார்க்கும்போது தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப்ல பங்க்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தும்கல், ராஜஸ்தான்ல கலிபேலியா, கூமர், குஜராத்ல பார்க்கும்போது கார்பா, தாண்டியா, யூபில ராசரீலா, சோலியா, அசாம்ல பிஹி. நேரு பார்த்தீங்கன்னா, ஒரு நூல் எழுதியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அடுத்தது வி.ஏ. ஸ்மித் ஒரு கூற்று சொல்றாரு. என்னன்னா, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று யார் சொல்றாங்கன்னா, வி.ஏ. சுமித் அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாரி எந்த மதம் இந்தியாவின் நடைமுறையில இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்பூஷிய மதம் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய நடைமுறையில இந்த மதம் இல்ல. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை யார் உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு தான். இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின் பொறுத்துக்க பாருங்க. நீக்டிரியோக்கள் அப்படிங்கிறது என்னன்னா இந்திய இனம். கடற்கரை பகுதிகள் மீன்பிடி தொழில். ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்தியா. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிச்சு. பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற டாபிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. சமத்துவம் பெறுதல். இது 6th புக்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். இதுல பாத்தீங்கன்னா, மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில கருதுவோம் இல்லையா? அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரபட்சம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எத குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன் முடிவை தான் குறிக்கின்றது. பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள்லாம் பாருங்க. ஒரு 7 காரணங்கள் இருக்கு. என்னன்னா, சமூக மையமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வதிகார ஆளுமை, இன மையக் கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ தவறான கருத்து. இது பார்த்தீங்கன்னா, ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்று தவறான முடிவு கொள்வது. இதையும் நம்ம ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து சமத்துவமின்மை. இத வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது தான் நம்ம சமத்துவமின்மை அப்படின்னு சொல்றோம். மக்களுக்கு எதிர்மறையான செயல்களே பாகுபாடு. நெல்சன் மண்டேலா வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை ஆண்டுகள் சிறையில இருந்தாரு அப்படின்னா, 27 ஆண்டுகள் வந்து சிறையில இருந்திருப்பாரு. எப்ப விடுதலை ஆனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1990ல தான் விடுதலை ஆயிருப்பாரு. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அப்படி கூறுற விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, 15(1). இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதி முறைதான். பாபா சாஹேப் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறார். யாருன்னா, பி.ஆர். அம்பேத்கர். அவர தான் நம்ம சொல்லுவோம். இவருடைய கல்வி முறை பார்த்தீங்கன்னா, எம்.ஏ பட்டம் வந்து எப்ப வந்து பெற்றிருப்பாருன்னா, 1915ல. அதே மாரி கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பி.ஹெச்.டி பட்டம் வந்து 1927ல் வந்து பி.ஹெச்.டி பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. லண்டன்ல வந்து பொருளாதாரம் பள்ளியில் டி.எஸ்.சி பட்டம் வந்து பெற்றிருக்காரு. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரா யார் இருக்காங்கன்னா, பி.ஆர். அம்பேத்கர். அவர் தான் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா, 1990ல தான். நெக்ஸ்ட் வந்து 2011 கணக்குப்படி எழுத்தறிவு விகிதம் பாருங்க. அதிகம் எவ்வளோ, குறைவு எவ்வளோ அப்படிங்கிறது. அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். 91.75%. சென்னை வந்து 2வது இடத்துல 90.18. தூத்துக்குடி வந்து 86.16%. நீலகிரி வந்து 85.20%. இதுவே குறைவானது எழுத்தறிவு விகிதம்னு பார்க்கும்போது, லாஸ்ட் குறைவுல வந்து பார்த்தீங்கன்னா, தர்மபுரி 68.5, அரியலூர் 71.34, கிருஷ்ணகிரி 71.46, விழுப்புரம் 88%. நெக்ஸ்ட் பாலின விகிதம் பாருங்க. 2011 கணக்குப்படி பாலின விகிதம் வந்து அதிகத்துல பார்க்கும்போது நீலகிரி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். 1041. தஞ்சாவூர் வந்து 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி 1024. இதுவே குறைவான பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். 946. சேலம் வந்து 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. நெக்ஸ்ட் வந்து 14வது விதி பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு விதி வந்து 14வது விதி தான் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லும். தீண்டாமை பற்றி கூறும் விதி பார்த்தீங்கன்னா, 17வது விதி. மக்கள் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா, ஏபிஜே அப்துல் கலாம். இவர் தான் வந்து இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரா இருப்பாங்க. அதே மாதிரி அப்துல் கலாமுடைய கல்வி பாருங்க. பள்ளி படிப்பு ராமநாதத்துல வந்து படிச்சிருக்காங்க. பட்டப்படிப்பு வந்து எங்க முடிச்சிருக்காருன்னா, திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில. தொழில்நுட்ப படிப்பு வந்து பாத்தீங்கன்னா, சென்னையில முடிச்சிருக்காங்க. இவருடைய வேலை வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்ட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயாவை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் எத்தனை முறை வந்து உலக சாம்பியனாக விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வநாத ஆனந்த் வந்து உலக சாம்பியனாக இருந்திருப்பாங்க. எந்தெந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 2000, 2007, 2008, 2010, 2012. 17 வயதில் இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஸ்வநாத் ஆனந்த் தான். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் நம்ம வந்து விஸ்வநாத் ஆனந்த தான் சொல்லுவோம். எப்பன்னா 1988. நமது நாட்டின் விளையாட்டிற்கான உயரிய விருது வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது தான். அதே மாரி விஸ்வநாத ஆனந்த் கேல் ரத்னா விருது பெற்ற ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1991, 1 டூ 1992. ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு வந்து 2007. 2008ஆம் ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரில் பாலேஸ் தேஸ் விழா போட்டி தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் வந்து இளவழகி. நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைப்பதில்லை என்று கூறியவர் மாரியப்பன். இவர் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டில் ரியோ பாராலிம்பிக்
பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றவர் யாருன்னா மாரியப்பன் தான். விஸ்வநாதன் ஆனந்த் வந்து முதலில் கிரானைட் மாஸ்டரான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரம். இந்த பொறுத்துக்கெல்லாம் புக் பேக் கொஸ்டின். பாரபட்சம் அப்படிங்கிறது பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒத்த கருத்து, உருவாக்கல், தவறான பார்வை. பாகுபாடு அப்படிங்கிறது மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக காட்டுவது. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. அவ்வளவுதாங்க, சமத்துவம் பற்றி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து 6th புக்ல டேர்ம் 2 வந்து பாருங்க, தேசிய சின்னங்கள். தனித்தன்மை கொண்ட வடிவமைப்பு உள்ள தாவரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரை தான் சொல்லுவோம். அதாவது இளஞ்சிவப்பான தாமரையை தான் நம்ம தனித்தன்மை கொண்ட வடிவமைப்பு உள்ள தாவரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நாட்டின் தேசிய பறவை வந்து பார்த்தீங்கன்னா மயில். இத வந்து எப்ப வந்து கொண்டு வந்தாங்க, அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963ல. தமிழ்நாட்டில் மயில் சரணாலயம் எங்க உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராலிமலையில தான் இருக்கும். இந்தியாவில் மிக நீளமாக பாயும் ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை தான். ஓகேவா? இந்தியாவிலேயே மிக நீளமாக பாயிற ஆறு கங்கை. இது வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2525. பிரம்மபுத்திரா நதி வந்து 3848 கிலோமீட்டர் வந்து இதனுடைய நதியுடைய நீளம். ஆனா இந்தியாவில் குறைந்த பரப்பில தான் இது பாயும். ஓகேங்களா? இந்தியா தாவரவியல் பூங்கா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஔரா. இது வந்து கொல்கத்தாவுல உள்ள ஔரா. இந்திய தேசிய சின்னங்கள் பாருங்க. ஆலமரம் வந்து 1950. தாமரையும் 1950. இதுவே ஆலமரம் வந்து இது பெருமையின் சின்னத்தை காமிக்குது. மயில் பாத்தீங்கன்னா 1963. புலி வந்து 1973. உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 70%ல இருக்கு. கங்கை வந்து 2008. யானை வந்து 2010. இந்த யானை வந்து ஆசியாவின் தாயகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்று ஓங்கில் இது வந்து 2010. ஆற்று ஓங்கில் அப்படின்னா நம்ம டால்பின் இருக்கு இல்லையா, அததான் சொல்றாங்க. ஆற்று ஓங்கில் 2010. லாக்டோபேசிலஸ் 2012. இது ஒரு தோழமை பாக்டீரியா. ஓகேங்களா? தோழமை பாக்டீரியா. மாம்பழம்ங்கிறது 1950. ராஜநாகம் வந்து ஹோபியாகஸ் ஹானா. இப்போ 1950லயே பாத்தீங்கன்னா ஆலமரம், தாமரை, நெக்ஸ்ட் வந்து மாம்பழம், இதெல்லாம் வந்து 1950லயே அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? மயில் பாத்தீங்கன்னா 1963. புலி வந்து 1973. தமிழ்நாட்டில் தேசிய சின்னங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்ன பார்த்தது வந்து இந்தியாவில தேசிய சின்னங்கள் பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விலங்கு வந்து வரையாடு தான் நம்ம தேசிய சின்னமா சொல்லுவாங்க. இதுவே தமிழ்நாட்டின் தேசிய பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா மரகத புறா. இதுவே தேசிய மலர் பார்க்கும்போது செங்காந்த மலர். தேசிய மரம் வந்து பனைமரம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர்ல குடியாத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நெய்ஞ்சிருப்பாங்க. இந்த கொடியை வந்து நேருவால் செங்கோட்டையில ஏற்றப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா 15/8/1947. நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு இல்லையா, அப்ப வந்து செங்கோட்டையில வந்து நேரு ஏற்றிருக்காரு. இந்த கொடி தற்போது எங்க உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா புனித சார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்துல இருக்கும். நம் தேசிய கொடியோடைய அளவு பாருங்க 3:2 அப்படிங்கிற அந்த விகிதத்துல இருக்கும். காவி நிறம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா தைரியம், தியாகத்தை குறிக்கும். ஓகேங்களா? காவி நிறம் வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்குது. பச்சை நிறம் வந்து பாத்தீங்கன்னா செழுமை, வளத்தை குறிக்குது. வெள்ளை வந்து அமைதி, நேர்மையை குறிக்குது. அசோக சக்கரம் வந்து அறவிழியும் அமைதியை குறிக்குது. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் பாத்தீங்கன்னா இந்தியா தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி 26, 1950. ஓகேங்களா? தேசிய லட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஜனவரி 26, 1950. இதன் அடியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறிக்கப்பட்டதுன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா பொருள் என்னன்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் பொருள்.
நமது தேசிய இலச்சினையில் எத்தனை சிங்கம் வந்து காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண முடியும் அப்படின்னா 3 வந்து ஓகேங்களா? 3 சிங்கங்கள நம்ம காண முடியும். நமது தேசிய இலச்சினையில அடிப்பகுதியில காணப்படுவது எந்தெந்த உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை, குதிரை, காளை, சிங்கம். இந்த உருவம் எல்லாமே அசோக சக்கரத்தோட இடையில இருக்கும். 1932ல காந்தியை கைது செய்ததை நாடெங்கும் எதிர்த்த திருப்பூர் குமரன் பிறந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை. இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமையுடைய சின்னம் வந்து தேசிய கீதம். தேசிய கீதத்தை இயற்றியது வந்து தாகூர். ஓகேங்களா? வங்க மொழியை சேர்ந்த தாகூர். தேசிய கீதம் எப்ப வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 24, 1950. 1911 டிசம்பர் 27ல கொல்கத்தாவில் ஐஎன்சி மாநாட்டுல வந்து இந்த பாட்ட வந்து பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? சுதந்திரத்திற்கு முன்னாடியே 1911 டிசம்பர் 27 கொல்கத்தா மாநாடு நடந்திருக்கும் இல்லையா? கொல்கத்தாவுல ஐஎன்சி மாநாட்டப்ப இந்த பாட்ட பாடியிருக்காங்க. தேசிய பாடல்ன்னு பார்க்கும்போது வந்தே மாதரம். இது வந்து யாருன்னா, பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியிருப்பாங்க. தேசிய உறுதிமொழி இந்திய நாடு எனது தாய்நாடு. பிதிமாரி வெங்கிட சுப்பிராவ். தேசிய உறுதிமொழி எழுதினது பிதிமாரி வெங்கிட சுப்புராவ். தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டோபேசிலஸ். இது வந்து ஒரு பாக்டீரியா. நம்ம மேலேயே பார்த்தோம். 2012ல அறிவிச்சிருப்பாங்க. 16ஆம் நூற்றாண்டின் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட நாணயம் பார்த்தீங்கன்னா ரூபியா. இந்த ரூபாய் சின்னம் வந்து வடிவமைத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார். உதயகுமார். எப்பன்னா 2010ல. தேசிய நாள்காட்டி இது வந்து பிரபல வான் இயற்பியலாளர் மேக்னா சாகா தலைமையில இந்த நாட்காட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்ப அறிவிச்சாங்க அப்படின்னா 22 மார்ச் 1957. ஓகேங்களா? தேசிய நாள்காட்டி அறிவிச்சது 22 மார்ச் 1957. சக ஆண்டு 78 தோன்றியது வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கர் காலத்தில். ஓகேங்களா? நாடு விடுதலை பெற்ற நாளன்று பாரதி பாடிய பாடல் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. இந்த பாடலை வானொலியில் பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி.கே. பட்டம்மாள். காந்தி பிறந்த நாளை வந்து சர்வதேச அகிம்சை நாளாக 2007 ஐநா வந்து அறிவித்தது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நம்ம 15 நிமிஷத்துலயே நம்ம சிக்ஸ்த்துக்கான ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிட்டியை வந்து கவர் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்க ஓரளவு வந்து நீங்க சமைக்கும்போது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா சமைக்கும்போது கூட காது கொடுத்துட்டே நீங்க கேட்கலாம். இல்ல மத்தவங்க வேலைக்கு போறவங்க கூட காதுல வந்து கேட்டுக்கிட்டே நீங்க வேலை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? பாய்.